ஜெயில்ல வச்சுட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சு நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லப்பா, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு இவரு குடும்பத்துக்காக பண்ணாரு. ஆனா இவர் ஜெயில்ல இருந்துட்டு வந்ததை பார்த்துட்டு அத்தை ஒன்னும் வருத்தப்படவே இல்ல. இப்படியே ஒதுக்கி வச்சதாவே ஆயிருச்சு. கடைசியில அம்மா பாசம் இல்லாம இவரு ட்ரிங்க்ஸ் பண்ணவும் படிக்கவும் இல்லாம கிடைச்ச வேலைய பண்ணிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எவ்வளவு டிகிரி படிச்சுட்ட, அத படிச்சுட்ட, இத படிச்சுட்டேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க பண்றதுக்கும் அந்த கிறிஷோட அம்மா பண்றதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அவங்க ஏதோ வேலைக்கு போறேன்னு போய்கிட்டு இருக்காங்க. துபாய்க்கு தான் வேலைக்கு போறாங்களா இல்ல வேற ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்றாங்களான்னு யாருக்கு தெரியும்? கையும் களவுமா ஒரு நாள் சிக்கத்தானே போறாங்க. யாரோட பாவம் சுத்துதோ இல்லையோ அந்த கிறிஷோட பாவம் சுத்தத்தானே போகுது. கிறிஷும் அம்மாவோட பாசத்துக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரோகிணியும் கரெக்டா கேக்குறாங்க. படாண்டு கோபம் வந்து ரோகிணியும், ஏங்க மீனா, இத்தனை நேரமா அத்தை பண்ணிருக்காங்க, அத முத்து உங்ககிட்ட சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கிறிஷோட அம்மாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம ஏன் தேவையில்லாம வாய விடுறீங்க? ஏங்க, உங்களுக்கு எங்க இவ்வளவு தூரம் கோபம் வருது? இது பார்த்துட்டு முத்து இருந்துகிட்டு, விடுமேனா, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுன்னு இருக்கும் போல இருக்கு. இந்த அம்மா ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கோ என்னவோ, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இங்க பாரு முத்து, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அவங்கள தானங்க பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எங்க கோபம் வருது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, நீ என்னடி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, இவரு உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க கூடவே வச்சிருந்து நல்லா பார்த்து இருந்திருக்கணும். ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாவது பாட்டிக்கிட்ட இருந்து கூட அழைச்சிட்டு வந்து நீங்க பார்த்து இருந்திருக்கலாம். அதுவும் நீங்க பண்ணவே இல்ல. அந்த பாசத்துக்காக தான் அவர் ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த பாசம் கிடைக்கவே இல்ல. ஏதோ நான் இப்போ அவரை கல்யாணம் பண்ணி பார்த்துக்கிறதுனால பரவாயில்ல, அவருக்கு அமைஞ்ச ஒய்ஃபும் சரியில்லைன்னா அவரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அப்போ அண்ணாமலை இருந்துகிட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. மாமா, உங்களை எதுக்கு மாமா நான் மன்னிக்க போறேன்? நீங்க இந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். இத்தனையோ தடவை கேட்ட, சொல்லவே இல்ல. இப்போ அவளுக்கு தெரிஞ்சதே அப்படின்னு தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவனோட வாழ்க்கையில என்ன வழி இருக்குன்னாவது நான் தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்னா அந்த கிருஷ்ணனோட பிரச்சனை வர்றப்ப கூட அவனோட அப்பா கால்ல போய் விழுந்தாரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. யார் கால்லயுமே இவர் விழுறவரே கிடையாது. ஆப்போசிட்ல ஏதாவது தப்பு இருந்தா அவரை அடிக்கத்தான் போவாரு. இவர் இப்ப வரைக்கும் யாரோட கால்லயுமே விழுந்து நான் பார்த்ததே இல்ல. நான் கிருஷ்ணுக்காக இவ்வளவு தூரம் கால்ல எதுக்காக விழுறாருன்னு இது பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது இவரோட மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை வலி இருக்கு அப்படின்னு. அதனாலதான் கிருஷ்ணோட வாழ்க்கை எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இவர் யோசிக்கிறாரு. இவர் யோசிக்கிற அளவுக்கு கூட இவங்க பெத்த அம்மா யோசிக்கல. இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிருஷ்ணல கரிசனமே இல்ல போல இருக்குது. இவ்வளவு நாள் ஆயிருச்சு பாருங்க மாமா, நீங்களே பாருங்க, இத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கூட அவங்களால துபாயில இருந்த வர முடியலன்னா அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க? பெத்த அம்மாவையும் கூட வச்சு பாத்துக்க முடியல, பையனையும் கூட வச்சுக்க முடியல. ஏன் சென்னையில வந்து கூட வேலை செய்யலாமே? அங்க கிடைக்கிற காசுல கொஞ்சோண்டு இங்க கிடைச்சா கூட போதுமே. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு துபாய் போயிருக்காங்கன்னு சொன்னா அப்போ வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, அவங்களோட போன் நம்பரை கண்டுபிடிச்சு கிறிஷுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தத்தான் போறேன் நானு. விடுமினா, அவங்களுக்கே வேணும், பெத்த பையன்னு அவங்களுக்கே தெரியணும். இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானேன்னு அது எப்படிங்க விட முடியும்? ஆனா ஒரு நாள் இல்லாட்டிய ஒரு நாள் கையில மாட்டும் பாத்துக்கோ. இது எல்லாம் கேட்டுட்டு ரோகிணிக்கு அப்படியே பக்கன இருக்குது. எப்போதாத காலம் இவங்க 2 பேர் பண்றதுல நான் கிருஷ்ண வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் போல இருக்குது சொல்லிட்டு எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. அப்போ விஜயாவும் மீனா கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்றாங்க,
பாத்துக்கோ, நீ பண்ண காரியம் எது வரைய வந்து நின்னுட்டு இருக்கேன்னு. ஏண்டா மனோஜ், இப்ப வரைக்கும் நீயாவது ஒரு தடவையாவது நீ பண்ற காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கியாடா? அண்ணன் நான் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நீ தலக்கணத்தோட தானடா சுத்திக்கிட்டு இருந்த. உன் படிப்பு என்னத்துக்குடா ஆகும்? நல்ல குணம் தானடா கடைசி வரைய வந்து நிக்கும். நீ படிச்சு என்னடா பண்ண போற? நீ படிச்சு என்ன பெரிய கலெக்டராவா ஆயிட்ட? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டு வந்தது தானடா மிச்சம். உன்னால 4 பேருக்கு ஏதாவது யூஸ் இருக்காடா? கிடையவே கிடையாது. அவளை பார்த்தாவது கத்துக்கோடா. படிக்காட்டாலும் அவன் எப்படி நடந்துக்கிறா, பாட்டி வீட்டுல வளர்ந்தாலும் அவன் எவ்வளவு நேர்மையா இருக்கான். அப்போ ஸ்ருதியும் ரவியும் சொல்றாங்க, முத்து நீங்க உண்மையிலேயே கிரேட் முத்து. உங்க மேல தப்பே இல்லாட்டியும் இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்லிருக்க மாட்டேங்க. அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி மீனா பேசுனா. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வர்றவ. அவளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். யார்கிட்டயும் சொல்லாத சொல்லாதன்னு சொல்லியும் இங்க ஹால்ல வந்து கத்திட்டா. அவளுக்கும் மனசு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, விடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க.